இப்போ இவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்க வராங்க. இவங்கள பார்த்ததுமே, எங்க நம்ம வர்றத பார்த்தா நமக்கு அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு, அந்த பேக்க அப்படியே தூக்கி போட்டுட்டு, கெத்தா வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே காரசாரமா பேசுறாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா, முத்து வந்து, "இப்போ நான் வந்து உங்க பையனா வந்திருக்கேன். இது மாரி அப்பா நீங்க இல்லாததால திரும்ப ஊருக்கே போறதா முடிவு பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம, இது மாரி டைவர்ஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு." அப்படின்னு மாரி சொல்ல, விஜயா ஆள விட்டா போதும் அப்படின்னு இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. விஜய் இப்ப சமாதானமாகி அ வீட்டுக்கு போயிருந்தாலும், அங்கேயும் இப்ப எல்லாம் கேட்குற கேள்வி வந்து ஒண்ணே ஒண்ணு தான். "எப்படி நீங்க வந்து மனசு மாறி இந்த கேஸ வாபஸ் வாங்குனீங்க?" அப்படின்ற மாரி தான் எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு விஜயா சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா, செம்ம காமெடியா இருந்துச்சு. இது மாரி மீனாலாம் வந்திருந்தாங்க, வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ எனக்கு மனசு கேட்கல. அதனால தான் வந்து வாபஸ் வாங்குனேன் அப்படின்னு சொல்ல, ரவி செம்ம பாயிண்ட்டா, "சரிம்மா, நீ தான் கேஸ ஃபர்ஸ்ட்டே வாபஸ் வாங்கிட்டல்ல. அதுக்கப்புறம் தானே இவங்கலாம் வந்தாங்கன்னு" சொல்லி ரவி கேட்க, "ஆமான்டா. அதாவது அதுக்கு முன்னாடி உங்க அப்பா வந்து பேசினாரு. அத நெனச்சு பார்த்தேன். அவர் பேசுனது நியாயமா இருந்துச்சு. அதான் நான் கேஸ வாபஸ் வாங்கிட்டேன்" அப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க. ஆனா ரோகிணி மட்டும் வந்து யோசிக்கிறாங்க. ஏதோ விஷயம் நடந்திருக்குன்ற மாரி தான் அந்த ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரோகிணி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கெஸ் பண்ணிடுறாங்க. ஒண்ணு விஜயா வந்து பயந்து இந்த கேஸ வாபஸ் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லாட்டி, இதனால ஏதாச்சும் ஒரு பலன் கிடைச்சிருந்து, அதனால தான் இந்த கேஸ வாபஸ் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்றாங்க. அந்நேரம் பார்த்து தான் சிட்டி ஃபோன் பண்ணி இது மாரி மிரட்டுறா. "இது மாரி பணம் வேணும். நீ என்ன பண்ற? குடுன்ற" மாரி அவன் மிரட்ட, என்ன பண்ணுறது தெரியாம ரோஹிணி வந்து முழிச்சுட்டு இருக்காங்க. ஸோ, இப்ப இந்த ரோஹிணி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த விஷயம் கண்டிப்பா பார்வதிக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதால, அங்க போயிட்டு போட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு, நைஸா அங்க போயிட்டு, அவங்களோட மசாஜ் பண்ணிட்டு, "ஆன்டி இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்க மாட்டாங்கன்னு நெனச்சேன். கரெக்ட்டா வாங்கிட்டாங்க. பரவால்ல. அவங்களுக்கும் நல்ல மனசு" அப்படின்னு சொல்ல, பார்வதியும், என்ன நல்ல மனசு? 2,00,000 வந்து லாயர் பணம் குடுத்தாரு. அதனால தான் கேஸ வாபஸ் வாங்கினேன்" அப்படின்றத உண்மைய சொல்லிடுறாங்க. ஏற்கனவே விஜயாவுக்கும் நம்ம முத்து குடுத்த பணத்த தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ரோஹிணிக்கும் பணத்த வாங்கிட்டு தான் இந்த கேஸ வாபஸ் வாங்கியிருக்கு அப்படின்றது இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே இந்த பிரச்சனைய வச்சு ரோஹிணியால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ விஜயாவே சொல்லிட்டாங்க. மீனா, முத்து இங்க இருக்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்க வீட்லேருந்து இங்க யாரும் வரக்கூடாதுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ மீனா, முத்து அங்க தான் இருக்க போறாங்க தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த சிட்டிய, இந்த பிஏவ இந்த ரோஹிணி எப்படி சமாளிக்க போறாங்க? அந்த பணத்த வந்து எப்படி ரெடி பண்ண போறாங்க? அதுதான் விஷயமே. இப்போ அந்த 2,00,000 பணம் தேவைப்படுது இல்லையா? அத இப்போ திருடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போறாங்க? எப்படி இந்த ரோகிணி மாட்ட போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.